கிழிஞ்ச சட்டையை தைக்கிறேன், துணி துவைக்கிறேன். என் நிலைமையை பார்த்தியாடா? நானும் எங்க அப்பாவை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்ல, உங்க அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார். தம்பி, நேத்திக்கே உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது, கொடுக்க மறந்துட்டேன். இந்த இது கையெல்லாம் சோப்பா இருக்கு, வாங்கடா. இந்தாப்பா. யார்கிட்ட இருந்து? நிர்மலா மேரி, அவ ஒய்ஃப் கிட்ட இருந்து. ஓஹோ, ஒய்ஃப்ட இருந்தா? நம்ம செட்டப் தாண்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், அத வீட்டுக்காரங்க நம்ப வேண்டாம். அதான் நானே உன் ஒய்ஃப் மாதிரி லெட்டர் எழுதி போட்டேன். டேய், இந்த லெட்டரை வச்சு வீட்டுக்காரனை கலக்கிறான் பாரு. லெட்டர் படிக்கிறேன்டா, கேளு. அன்புள்ள அத்தானுக்கு உங்கள் ஆசை நிம்மி எழுதிக் கொள்வது. இங்கு நான் நலம், அதுபோல் நீங்கள் மற்றும் உங்கள் உயிர் நண்பர் உத்தமர் கோபி நலமா? அத்தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கோபி போன்ற ஒரு தெய்வ பிறவி உங்களுக்கு நண்பராய் கிடைப்பது மிக மிக அரிது. என்னடா அது? அப்ப பொண்டாட்டி உன்னை பத்தியே புகழ் எழுதியிருக்கா? கடந்த கடிதத்தில் நீங்கள் வெள்ளியங்கிரி மாமாவின் பாடல்களை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தீர்கள். எனக்கும் அவரது பாடல்களை கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அடுத்த முறை அவரது பாடல்களை அவசியம் கேசட்டில் பதிவு செய்து அனுப்பவும். கேட்டியா? இன்னொரு முக்கிய செய்தி, நம் ஆசை நாய் ஜிம்மி ஒரு குட்டி போட்டிருக்கிறது. அதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? வாயில் வருகிற மாதிரி ஒரு பெயர் சொல்லுங்களேன். பாந்தின்னு வை. உங்க வாயில் இல்ல. இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி நிர்மலா மேரி. இதே நமக்கு வெட்டி வேலையா போச்சுடா. உனக்கு பொண்டாட்டி இருக்கிறதா சொன்னாலும் சொன்னோம், நமக்கு நாமே லெட்டர் எழுதும்படி ஆகி போச்சு. எல்லாம் தலையெழுத்துடா. சார் வணக்கம். வணக்கம். நீங்க தானே மிஸ்டர் வெள்ளையங்கிரி? நான் தான்மா. ஆமா, நீ? அண்ணா, உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஏன் ஒய்ஃபா? நிர்மலா மாதிரி உங்க ஒய்ஃப் தானே? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் வாடா. டேய் வாடா. கை மாட்டிக்கிடுச்சுடா. வர புரியலடா. கை மாட்டிக்கிடுச்சுடா. வந்து சொல்லடா. சரி போ. ஐயோ, போஸ்ட் பாக்ஸ். யோ, உங்களுக்காயா? பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கயா? யோ, யோ, உங்களுக்காயா? யோ, பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கயா? ஏன் புலம்பு கட்டில போதியா? யோ, நான் 2 பேர் அடிக்கிறேன். யோ, நிலையா? என்ன திடீர்னு என்ன பார்த்தது உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட லெட்டர்ல கூட நான் வரேன்னு எழுதல. அதானே, நாங்களும் எழுதலையே. என்னங்க இது, துரும்ப இழைச்சு போயிட்டீங்க? ஆள் கூட ரொம்ப கருத்து போயிட்டீங்களே. ஆமா, இதுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி மாதிரி இருந்தாரு, இப்ப கருத்து போயிட்டார். நீ வேற. என்னப்பா வந்தவள ரோட்லயே வச்சு பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள விட்டுட்டு வாப்பா. வாமா. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. நில்லு. யார் நீ? ஐயோ, கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, ஒரு பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியா இது? பொண்டாட்டியா? யாருக்கு யார் நீ பொண்டாட்டி? நீ எனக்கு பொண்டாட்டியா? என்னப்பா என்ன சொல்ற? இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி இவளை நான் பார்த்ததே கிடையாது. என்னம்மா அவன் சொல்ற, நீ ஒண்ணு சொல்ற? 1 மாசங்க, ஒரே 1 மாசம். இவரை பிரிஞ்சிருந்ததுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா எப்படிங்க?
அண்ணா அண்ணா இந்த போஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் கழட்டி விட்டுறீங்களா? சாரி, இது ஏன் டியூட்டி இல்ல. மேல்டத்துக்கு லெட்டர் போடுங்க, ஆள் வருவாங்க. இது சரிங்க, என் பொண்டாட்டின்னு சொல்றால, அதுக்கு என்னங்க சாட்சி? கேக்குறானே, பதில் சொல்லு. என்ன சாட்சி? எத்தனை சாட்சி வேணும் உங்களுக்கு? இது பாருங்க, எங்க கல்யாணத்தன்னைக்கு நானும் அவரும் மாத்திக்கிட்ட மோதிரம். இதே மாதிரி மோதிரம் அவர் கையில இருக்கா பாருங்க. ஏன் இல்ல? இதோ பாருங்க. ரெண்டு மோதிரம் ஒரே மாதிரி இருக்கு. இது என்னங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். அவர் வலது தோள்பட்டையில ஒரு மச்சம் இருக்கா பாருங்க. ஆ? இருக்கு. கரெக்டுமா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் இருக்கு. இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? அவர்தான் சொல்றாருன்னா நீங்களும் என்ன சந்தேகப்பட்டீங்களே? இது வரைக்கும் அவர் வார்த்தையை மீறி நான் ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது தெரியுமா? ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கணும்னா கூட அவரை கேட்டுதான் வைப்பேன். அந்த மேட்டர் எனக்கு தெரியுமே. எனக்கு கூட தெரியுமே. அது வந்து இதுக்கு மேல இவளையும் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ வாமா வீட்டுக்குள்ள. ஆமா. என்னங்க, அந்த லக்கேஜ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க ப்ளீஸ். இப்போ அது உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. தலையில அடிபட்டு ஏதாவது மூளை கீழ குழம்பி போச்சா? இல்ல இங்க ஏதாவது சக்காலத்துக்கு கழட்டி வச்சிருக்கீங்களா? கோபினா, சிஸ்டர், நீங்க எவ்வளவு நல்லவர். ஒரு உத்தமர்னு நம்பிதானே அவர் உங்க கூட அனுப்பி வச்சேன். ஆமா ஆமா. ஏன்டா இப்படி பண்றேன்னு நீங்களாவது ஒரு வார்த்தை கேட்க கூடாது? கேட்கலாமே. ஏன்டா இப்படி பண்ற? நீ வடக்கண்ணா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நமக்கு ஏன் இந்த வம்பு? அடி இருப்பாரு, யார பார்த்து புடிச்ச ஐயோ. இரு 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 இரு. இருடா டேய். யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க தெரியாது? நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா? போயிடுச்சு.